2-3 நாளா எல்லாரும் என்ன செமையா திட்டுறாங்க. ஏன்னா, என் பாப்பாக்கு மருந்து குடுக்க போறேன்னு சொன்னது. இது எவ்ளோ ஆயிரக்கணக்கான வருஷம் நம்ம தமிழ்நாட்டுல யூஸ் பண்றாங்க. ஏதோ நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு நெறைய பேர் சொல்லி மெசேஜ்ல திட்டுறாங்க. இத பத்தி ஆலோபதி டாக்டர் சில பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து தான் நானே என் பிள்ளைக்கு குடுத்தேன். ஸோ அவங்க சொன்னதெல்லாம் இதுல ஆட் பண்றேன். வணக்கம், நான் டாக்டர் சுதாகர். பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டிங்கனாலுமே இப்போ கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளைண்டாக நான் ஒரு பதில் சொல்லணும்னு விருப்பப்படல. ஆயுர்வேதா நாட்டு மருந்து ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது. நான் ஒரு அலோபதி டாக்டர். ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம உடம்பை பற்றி பல புரிதல் இருந்தது. ஆயிரக்கணக்கான வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த வேலை செய்யலை அப்படின்னா இதை பச்சிளம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. இல்லை இதனால பிரச்சனை வர்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ சிவியராக இருந்த வாய்ப்புன்னு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருச்சு. வெளியே வந்த முதல் 1000 நாட்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அத்தனையும் நம்ம தொலைச்சிட்டோம். இது ஏதோ ஒரு காரணம் சொல்லி மருந்துன்னு ஒண்ணு கொடுப்போம். நாங்க சித்த மருத்துவத்துல அர்சாலிக் ஆசிட்னு ஒண்ணு இருக்கு, அது நரம்பை பாதிக்கும் அப்படின்னு எழுதிட்டான். எல்லார்ட்டையும் கேட்டா அங்க வேலை செஞ்ச 200 பேரும் அவங்க அம்மா அப்பா. இதை பற்றி நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள். நான் ரீசர்ச் பண்ணி எனக்கு எது ஓகேவோ அதுதான் என் பிள்ளைக்கு தரேன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கீழே நீங்கள் டிஸ்கஷன் எவ்வளோ வேணால் பண்ணலாம். அதனால் யாருக்காவது ஒருத்தவங்க தெளிவு கிடைக்குதுன்னா ஓகே. அதை விட்டு நீங்கள் என்னை திட்டுறனால என்ன ஆகிட போகுது சொல்லுங்கள்.